அறிவிக்கப்படவில்லை. அதுவே நாம் நிரூபித்து காட்டணுங்கிறதுக்காகவே இப்போ ஏலாதியுடன் திருக்குறள் ஒப்பீடு செய்யும் பொழுது திருக்குறள் சிறப்பானதாக இருக்கிறது என்று நம்ம ஆய்வுக முடிவுகள் சொல்கின்றன. அதே போல் இப்போ ரிக்வேதத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். உலகத்திலேயே, இந்தியாவிலேயே சொல்ல முடியாது, உலகத்திலேயே முதலாக ரிக்வேதத்தையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்யக்கூடிய சிறப்பான பணி நடந்து கொண்டுள்ளது. அதை செய்பவர்கள் யார்? இப்போ நாம் கொஞ்சம் பேர் கூடியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் இந்த இடத்துல இருக்கவங்க நம்ம தான் கூட்டியிருக்கிறோம், ஒரு 10-15 பேர். அப்படின்னா இந்த திருக்குறள் ஆய்வு பணி எவ்வளோ பெரிய விஷயம். அது யார் செய்கிறது அப்படின்னா எங்களை போன்ற திருக்குறள் ஆர்வமுள்ள பேராசிரியர்கள், பேராசிரியர்கள், நாம் மதிப்பூர் முனைவர், இது போன்ற ஆசிரியர்கள் தான் செய்ய முடியும். ஆகவே எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து சென்னை உலக திருக்குறள் மையத்தினுடைய நிறுவனர் திருக்குறள் தூதர் மோகனராசு ஐயா அவர்கள் தமிழ் செம்மொழியின் விருது பெற்றவர். அவர் சிறப்பான ஒருவர் தான் எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தார். அவரால் தான் நாங்கள் எல்லாம் ஆய்வுகள் எல்லாம் செய்து வருகின்றோம். இப்போ நம்ம நிரூபிக்க போகிறோம். அந்த ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த பிறகு திருக்குறள் தான் சிறந்த நூல் என்று, உலக பொதுமறை என்று நிரூபிக்கும் நேரத்தில் உள்ளோம். ஆகவே பொறுமையாக அதை எழுத்துப்பூர்வமாக நிரூபிக்க உள்ளோம். ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு 33 நிமிடத்தில் ஒரு சாதனை, ரெக்கார்ட் பிரேக் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள் எங்கள் மாணவர்கள். 50 பேர் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி திருக்குறளை இசையெடுத்து பாடுகின்ற பொழுது நம்மை மறந்து கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை கையில் வைத்துக் கொண்டு மற்ற நூல்களை நாம் ஏன் படிக்க வேண்டும்? அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் ஒன்று இருந்தாலே போதும். அந்த ஒரு திருக்குறளை மட்டும் வைத்துக் கொண்டுதான், திருக்குறள் இருக்கின்ற காரணத்தினால் தான் உலக மக்கள் எல்லோரும் நம்மை போற்றி வணங்குகிறார்கள், தமிழ்நாட்டை மதிக்கிறார்கள், இந்தியாவை மதிக்கிறார்கள். திருக்குறள் என்ற நூல் தோன்றியதால் தான் மதிக்கிறார்கள். திருவள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வள்ளுவமே என்று போகிறார்கள். உலகத்திற்கே புகழ் திருவள்ளுவர் பிறந்ததுதான். அதுவும் நம்ம நாட்டில் பிறந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எல்லாருக்குமே இன்றைக்கு கூட காலையில் குரலை பற்றி பேசினேன். அடுக்கிய கோடி பெண்ணும் குடிப்பிறந்தால் குன்றுவ செய்தல் இல. கோடி கோடியாக பணம் தருவதாக இருந்தால் கூட நல்ல வாழ்க்கை நெறியிலிருந்து தவற மாட்டார்கள், சிறந்த அறிவுடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அரசனை பற்றி அம்மா நான் செவி வைப்ப சொற்பொறுக்கும் அறிவுடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க, காது குடிக்கிற அளவுக்கு பேசுவாங்க, செவி கைப்ப காது கசுக்கிற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் தாண்டி கொண்டு மக்கள் நலன் ஒன்றையே நினைக்கின்ற அரசியல்வாதியைத்தான் இந்த உலகம் போற்றும் என்பது திருவள்ளுவருடைய கருத்து. திருக்குறளை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம். அவருடைய அந்த திருக்குறளை தமிழ்நாட்டின் மாநில நூல் என அறிவிக்க வேண்டியும், திருக்குறளை நமது இந்திய அரசின் ஒன்றிய நூல் என அறிவிக்க வேண்டியும், உலக நூல் என அறிவிக்க வேண்டியும் நாள்தோறும் நாங்கள் ஆய்வரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று 780வது நாள் வந்துவிட்டது. 780 ஆண்டுகள், 2.5 ஆண்டுகள் நாங்கள் சிறப்பாக இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அம்மையார் அவர்களும் பேசுகிறார்கள். நான் மற்றும் எல்லாம் திருக்குறள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர்கள், வெளிநாட்டு சான்றோர்கள் அத்தனை பேர் வந்து இணைகிறார்கள். இந்த காலையில் 6 மணிக்கு அமெரிக்கா, கனடாவிலிருந்து எல்லாம் வந்து இணைந்து பேசுகிறார்கள், சுவிட்சர்லாந்திலிருந்தெல்லாம் வந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் தமிழர் என்ற உணர்வு, தமிழர்கள் அங்கெல்லாம் பரவி இருக்கிறார்கள். தமிழர்கள் என்ற உணர்வு திருக்குறளால் ஒன்றிணைக்கப்படுகிறது. இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி.